குறைவு. ஓகே, இதுக்கு நாங்கள் பாக்குன்னு மட்டும் சொல்லுவோம். ஏன்னா நிறைய இடங்களில் குண்டு பாக்கு, நிஜாம் பாக்குனா மரமாக்கி இந்த பாக்கு மற்றும் எஸ்டிக்களை இருக்கிற குறைவு. அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் இருக்க வெறும் பாக்குன்னு மட்டும் சொல்லுவோம். ஏன்டா நான் சின்ன வயசு இருக்குது நிஜாம் பாக்கு வந்து மரம் இதில் பார்த்தது இல்லை. அது நான் ட்ரிங்கோ சைட் போய் தோப்புறலாம் நான் பார்த்திறேன். மற்றபடி நான் இதை பார்த்தது இல்லை. இன்னொரு விஷயம் தெரியுமா, நிஜாம் பாக்கு பெக்கிங் தான் பார்த்தேன் தவிர ட்ரிங்கோவில் தோப்பு போய் தான் நிஜாம் பாக்கு மரத்தையே நான் பார்த்திறேன். அதுக்காட்டி நிஜாம் பாக்கு மரம் முடிகிறது சுவராக எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பார்க்க போகிற வந்து இந்த பாக்கு மரத்தில் இதை பற்றி தான். இதாக்கி தூர தெரியுது பாக்கு முடிச்ச மணி. இந்த மரம் வந்து எப்படி 6 அடி 24 அடி 26 அடிக்கிட்ட இந்த பாக்கு மரம் உயரம் வைக்கும். இங்கே வர மாசலாண்டு கண்மையாலும் வச்சிருமானம் இந்த வீடியோ பார்க்குறாக்க மாசலாண்டு சொல்லிடுங்க. சரியா? வாங்க. ரப்பர் கொட்டை கேள்விப்பட்டீங்களா? அதுதான் இது ரப்பர் மரம். திரும்பி பார்ப்போம் நாங்கள். வாங்க. இன்றைக்கி இதெல்லாம் ரப்பர் மரம். இன்றைக்கி யாரை குத்திட்டு பீத்தியாக குத்திட்டு போனால் இப்படியா பால் வரணும். இந்த பாலில் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ஈரமாக்கிது காஞ்ச பொருள் வந்து செய்வோம். போல் மாதிரி இதை உருவாக்கி இது செய்கிறதுக்கு நீங்கள் ரப்பர் போல் வாங்கி பம்ப் பண்ண குத்து இதாக்கி இதெல்லாம் இப்படி இப்படியாக உடைக்கிற எல்லாம் எம்டியாக தான் இருக்குது. எல்லாம் எம்டியாக தான் இருக்குது. அது செத்து போயிட்டு இப்போ எங்களை கையில் நான் பிளாஸ்டிக் எடுத்தோம்ல ரப்பர் இது அதை உடைப்போம். இதாக்கி ஆல்ரெடி இதெல்லாம் முத்தி போயிட்டு போல். அதுக்கு இந்த வாரம் கொட்டையே ரப்பர் காயை எடுத்துக்கலாமிக்குது. நம்ம எதிர்பார்த்தது இதுக்குள்ளே இருக்குதுங்க. உங்களுக்கு இன்னொரு ஷோ காட்டுறேன். நம்ம நேரத்தில் வச்சு காட்டணும். அதை கொக்காவை பாருங்கள். இதான் அவிஞ்சிருக்கும். கொக்கரையும் 7 கலர் இருக்குது. இது என்ன கலர் இருக்குது? மஞ்சள் கலர் இருக்கிறவா? சோப்பு கலமிக்கும் இந்த மஞ்சள் கலரில் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு ஆகினா இது பழத்தை கொக்காவை மாறிடும். உங்களுக்கு இன்னொரு ரூமா காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஃபோனை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க. இந்த ரப்பர் காய் கட்டி பார்த்தோன்னா உங்களுக்கு விளங்கிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் உடைக்கிறதுக்கு. இது பாக்கு நம்ம கொண்டு வந்தது தாக்கி காக்கில் எப்படி தின்றுன்னு பார்ப்போமா? 7 கலரா? சரி, நீங்கள்
கையில் வச்சிங்கிறது மஞ்சள் கலர் கொக்கா, அடுத்து சோப்பு கலர் கொக்கா. மற்ற மீதி கலர் என்ன நீங்கள் உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். ஆமாங்க, கொக்கை வெள்ளை கலர் இருக்குது. அது நல்லா பிஞ்சி நல்லா சின்ன சைஸ் இருக்குது. உதாரணமாக கோழி குஞ்சு சைஸ் நம்ம அதெல்லாம் பிஞ்சி. அதுக்கு அடுத்தது 2வது கலர் வர்றது பட்டர் கலர் மணி வரும். அது கொஞ்சம் 3 வயசுக்குள்ளே வச்சுக்கோங்க, அந்த சைஸு வச்சுங்க. அதுக்கு அடுத்தது வர கலரு பட்டர் கலருக்கு அடுத்து வர்றது இந்த சோப்புறாங்க. சோப்புக்கு அடுத்தது ஆரஞ்சு, அதே பிறகு மஞ்சள், அதோட டார்க் மஞ்சள், அதுக்கு பிறகு கடும் இந்த மஞ்சளோட சாறு லைட் கோடு மாற்ற மாதிரி புள்ளி போட்ட மாதிரி இந்த கருப்பு புள்ளி போட்ட மாதிரி வரும். அப்படி 7 கலர் கொக்கா இருக்குது. அது மஞ்சள், வெள்ளை, அதுக்கு சிவப்பு, அதுக்கடுத்து டார்க் ப்ரௌன் கலர் மாதிரி, அதுக்கு பிறகு லைட் மஞ்சள், டார்க் மஞ்சள், அதுக்கு பிறகு இன்னொரு கலர் இருக்குது பச்சை. சரி, நான் உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோவில் கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாமல் கொஞ்சம் இது யோசனை சொல்லிட்டேன். வெள்ளை, பச்சை, வெள்ளைக்கு அடுத்த வர பச்சை, அதுக்கு பிறகு பட்டர், அதுக்கு பிறகு தான் இந்த இலை மஞ்சள், டார்க் மஞ்சள், சிவப்பு, இதுக்கடுத்து இன்னொரு கலர் இருக்குது பீச் கலர். அப்படி 7 கலர் இந்த கொக்கால கலர் இருக்குது. அந்த கொக்காவை உங்களுக்கு முழுமையாக காட்ட முடியல ஒவ்வொரு கலரையும். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டாக உங்களை சந்திப்போம். அதுபோல் நாங்கள் உங்களுக்கு காட்ட போகணும் நிறைய இது செஞ்சுருந்தேன். ஆனால் இந்த பார்க்குற நிறைய பாக்குகள் இங்கே இல்லை. அந்த பாக்குலையும் 7 கலர் இருக்குது. அது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எல்லா பாக்கு மரத்தில் இப்போதைக்கு எல்லா பாக்கு மரத்தையும் தேடிட்டேன். பச்சை கலர் மட்டும்தான் இருக்குது. காஞ்சி போனால் இந்த சாம்பல் கலர் பாக்குலாம் இருக்குது. ஆனால் மற்ற கலர்கள் எதுவும் எனக்கு கிடைக்கல. அளவு ஃபுல்லாக நான் தேடிட்டேன்.